ஆனா இன்னொரு பக்கம் என்ன தோணுதுடா மேம், இப்போ ஆக்சுவலி நம்ம காலேஜ்லாம் வந்து ஒரு ஃபன் லைஃப் மாதிரி. ஆனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரியாலிட்டியே நமக்கு ஹிட் ஆகும். ஐயோ! நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் நம்ம தொடர்ந்து பேச முடியாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடும். ஓ! இப்போ வந்து நம்ம நினைச்ச மாதிரி மக்கள் கிடையாது. எல்லாருமே வேற மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஆனா அது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே ஆனதுனால மேபி உங்களுக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட்டே கத்துக்கிட்டோம் இந்த லைஃப் பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரிதான். அது கரெக்ட்டா? அந்த பக்குவம் வந்து வேகமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதாவது அ நெறைய விஷயம் வந்து நம்மளுக்கு பேசி, கேள்வி கேட்டு, "இப்படி ஆச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அடுத்த 3 வருஷம் வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது? அப்பா, அம்மா எவ்வளோ நாள் இப்படியே அழுதுட்டே இருக்க போறாங்க? 12த் ஃபெயில் ஆயிட்டா என் பொண்ணு. சொந்தக்காரங்கலாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்." அப்படிங்கும்போது கஷ்டம் தான். ஆனா, அ அதான் சொல்றேன்ல, இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னோட தோல்வியோட கதைய யோசிக்கும்போது, ஒரு புது ஆங்கிள்ல பார்க்க முடியுது என்னால. அந்த பக்குவம் வரும்போது, அ என்னையே நான் ப்ளேம் பண்ணிக்கிறது கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். இது இது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. இத வந்து ஒரு கதையா என்னால மத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியுது. மேபி அந்த நீங்களும் கதை 12த் ஃபெயில் ஆனா சொல்றதுக்காக தான் எனக்கு இப்படி நடந்திருக்கோ, அந்த மாதிரி கூட ஆனா நான் இருக்கலாம். என்னோட மெசேஜ் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூல்ல வந்து என்ன அலுமினியா கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா, யூ டோன்ட் வாண்ட் டு டெல் பீப்பிள் நீ 12த்ல ஃபெயில் ஆயிட்டேனாலும் நல்லா வருவேன்னு நான் சொல்றது என் கதை கிடையாது. ஃபெயில் ஆகாம பார்த்துக்கோ. அந்த தோல்வி வந்து நடக்காம என்ன உன்னால பண்ண முடியும்? சில விஷயங்கள்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. நெறைய பேர் உனக்கு கரியர் கைடன்ஸ் குடுக்கறதுக்கு இருக்காங்க. தெளிவா வந்து முடிவெடுக்கிற மாதிரி உனக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ கேள்வி வந்து தைரியமா கேட்டுக்கோ. ஹெல்ப் வேணும்னா வாய திறந்து கைய தூக்கணும். எனக்கு கேள்வி இருக்கு. எனக்கு இந்த எனக்கு மாதிரி ஒரு வழி சங்கடம் இருக்கு காட்டுங்க. சொல்லுங்க எனக்குன்னு வழி சொல்லிட்டு காட்டுங்க. கேட்டா தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டா குடுக்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. தேங்க்ஃபுல்லி. அதாவது அதான் சொல்றேன்ல, இதுலேருந்து பக்குவம் நீங்க சொன்ன மாரி ரொம்ப சீக்கிரம் வந்தது வாழ்க்கையில. அந்த பக்குவத்த வச்சு என்ன பண்றோங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம கதை வந்து எனக்கு அத சொல்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு. அந்த கதைய பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அது நம்ம அவமானத்துலேருந்து இது ஓகே. இது வந்து ஒரு ஸ்டோரி தான். இத நம்ம சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கிறோம். அதே மாரி இப்ப நீங்க 12த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாரி பயாலஜி வந்து படிச்சிருந்தீங்க. மைக்ரோபயாலஜிக்குள்ள போயிருந்தீங்க. மைக்ரோபயாலஜி டூ ஐடி 2மே கனெக்டே ஆகாது. இப்ப நம்ம சொல்லலாம் நம்ம என்ன வேணாலும் படிச்சு நம்ம ஐடிக்கு போலாம் அப்படின்ட்டு. பட் அந்த காலகட்டத்தில ஏர்லி 2000 அந்த மாரி காலகட்டத்தில எப்படி அந்த ஐடிக்கு போனீங்க? ஸோ டெல் அஸ் த ஜர்னி. அதாவது ஜர்னி வந்து ஐம் ரொம்ப சுருக்கி சொல்றேன். எப்படின்னா, பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்லா படிச்சு செட்டில் ஆகணும். இது நம்ம செட்டில் ஆகுறது எல்லாரோட டெஃபினிஷனும் வேற வேற மாதிரி. சில பேருக்கு கல்யாணம் ஆயி சீக்கிரமா அந்த காலகாலத்தில குழந்தை பெத்துக்கிறது, வீட நல்லா பார்த்துக்கிறது, எனக்கு ஒரு கார் வேணும். சொந்தமா என் பேர்ல ஒரு வீடு வேணும். அந்த இது ஒரு ஃபினான்ஷியல் நல்ல ரீதியா, கனவு. ஃபேமிலி திஸ் இஸ் ரீதியா அ வெரி இருக்கு. ஸ்டேபிள் ட்ரீம். சில பேருக்கு வந்து அந்த ஆம்பிஷன் வந்து வேற மாரி வரும். ஒரு விஷயம், ஒரு இலக்கு வந்து எட்டிடுச்சுன்னா, அவங்களால சும்மா உட்கார முடியாது. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அப்படின்னு அவங்க கீப் ஷார்ப்பனிங் தேர் விங்ஸ் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் உயர பறக்கலாம் அப்படின்னு. நான் வந்து 2மே ஒரு காம்பினேஷன் 2மே. அதாவது என்னோட கிரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். ஆனா எனக்கு வந்து அந்த உள்ள வந்து எனக்கு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இன் த சென்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நான் தைரியமா இருந்தா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, ஏன்னா ஃபெயிலியர் நீங்க சொன்ன மாரி ஏர்லியா வந்துருச்சா, அதோட டேஸ்ட் வந்ததுனால, எந்த மாரி கேர்ஃபுல்லா ரிஸ்க் எடுக்க முடியும். எல்லாத்தையும் கலச்சு போடாம, ரொம்ப பார்த்து ஒரு ஃபண்டமெண்டல், அடி எடுத்து வைக்கிற கால்குலேட்டிவா மாரி. என்ன ரிஸ்க் எடுக்க முடியும், அது இருக்கு.